யார் தமிழன், தமிழன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னுட்ட அண்ணனோட பதிலுக்கு தமிழன் யாருன்னு தமிழனுக்கு நல்லாவே தெரியும். தமிழன் யார் இல்லையோ அவங்களுக்கு தான் அந்த கேள்வியே வரும். கேளுங்க அண்ணனோட பதில். ஹரிஷ், என் கேள்வி என்னன்னா, இங்க யார் வேணா வாழலாம், ஆனா தமிழர் மட்டும் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. இங்க யார் தமிழர் அப்படின்ற கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தமிழர், இந்த ஜாதியில இருக்கவங்க தமிழர், அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே வந்து தமிழர் இல்ல, இங்க 10 தலைமுறையா இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் தமிழுக்கான சேவையும் தமிழ்நாட்டுக்கான சேவையும் செஞ்சிருக்காங்க. ஏன் அவங்க வந்து தேர்தல் நிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அண்ணல் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன்ல நீங்க யார் வேணா தேர்தல் நிக்கலாம் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. அந்த கான்ஸ்டியூஷன் நீங்க ஏற்கலையா? இல்ல, அப்படி நீங்க சொல்றது அந்த அப்படி அவர் சொல்ற அரசியல் அமைப்பு அப்படின்னா மொழி வழியே மாநிலங்களை பிரிச்சுட்டாங்க, எல்லாரும் பிரிச்சுட்டாங்க. தம்பிக்கு இதுல தெளிவா சொல்லுங்க. என் தாய் நிலத்தை நான் ஆளாம வேற ஒரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல என்னுடைய மறை சொல்லுது. வீட்டை நாட்டை நீயே ஆள்வது போல பாத்துக்கணும். அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? யார் வேணாலும் வாழலாம், நாங்க தான் ஆளுவோங்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இருக்குங்கிறீங்க. எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கு மாநிலம் இருக்கு. கேரளாவில் 2 முறை, மூணாறுல எங்க பிள்ளைகள் தேர்வு செய்யப்படுறாங்க. ஒரு தடவை எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலையே. கர்நாடகாவில் எத்தனை 1.25 கோடி நாங்க இருக்கோம், ஒரு தடவை எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலையே. இந்த மாநில இந்தியா பெருநிலத்தில் எல்லா மாநிலங்களையும் நாங்க 36 லட்சம் 40 லட்சம் அப்படி நிறைஞ்சு வாழணும். எங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கணும்ல. நீங்க இங்க பாருங்க, நல்லா கொஞ்சிக்கிறீங்க. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமத்தவன் அனைத்து உலகம் பேச இருக்குது. நான் நிக்கிற இடமே என்னது இல்லைன்னா, நான் அமெரிக்க ஏகாதிபத்தியமே வன்மையா கண்டிக்கிறேன். அங்க தள்ளி நின்று கண்டிட்டு போயிருந்தான். உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும். யார் தமிழர்னு கேட்கிறீங்க? நீ ஏன் தமிழர் அங்கே வந்து மாற? நீ என்ன அடையாளம்? குஜராத்தியா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. நீ பீகாரியா, மராட்டியா எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லையே. அதுல என்ன அவர் தமிழராக மாட்டாரா? நீ அவர் இனமாத்திட்டு இருக்க, மதமாத்திரத்தை குற்றம் சட்ட வச்சுட்டு நீ இனமாத்திட்டு இருக்க. காக்கையை காக்கையாக்குற. ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு, அந்த மாமரம் வைக்கிற காலத்திலேயே இந்த பலாமரம் வச்சு வளர்த்துருக்கு. 10 பலாமரம் இருக்கு, 1000 மாமரம் இருக்கு. ரொம்ப நாளா இந்த மாமரத்தோடவே இந்த பலாமரம் இருக்குன்னு இந்த மாமரம் சொல்லுவீங்களா, பலாமரம் சொல்லுவீங்களா? பலாதான் மாமாதான். அப்ப இங்க தமிழனுக்கு ஒரு பேரன்பு இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னவன் தான். நீங்க சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் தான். பாரடா அவன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, மக்கள் பெருங்கடல்னு சொன்னவன் தான். ஆனால் என்னன்னா, என் தாய் நிலத்துல வந்து இன்னொருத்தன் ஆளும் போது என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் வேளாண்மை, என் கடல், என் மலை, என் காடு, இதை அவன் சிந்திக்க மாட்டான். பிரச்சனை புரியுதா? இப்ப அண்ணன் வந்துட்டா, இது என் மலை, என் பூமி தாயின் மார்பு, அதுல இருந்து அருவி, அறிவிலிருந்து ஆறிலிருந்து நீர், நீர்ல இருந்து சோறுல இருந்து வயிறு, வயிறுல இருந்து உயிர்னு நான் யோசிப்பேன். நீ என்ன குவாரிந்த சிக்கல் புரியுதா? இப்ப நீ என் பக்கத்துல வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்க? தமிழ் படிச்சா தான் வேலைங்கிற நிலைமை யார் உருவாக்குவா? அண்ணன் தான் உருவாக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டுல எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி, என் வீட்டை நீயே தலைவனா இருந்த ஆளுங்கிறது அது ஏற்க முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தகப்பனையும் தலைவனையும் நான் கடன் வாங்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இப்ப இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது? மக்களை வந்து 2ஆம் தர குடிமக்களா வந்து ட்ரீட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை. 2ஆம் தர குடிமக்களை யார் ட்ரீட் பண்ணா? அவங்க எங்க பண்றாங்களா தமிழர்களை? நாங்க தமிழர்கள் அவங்கள பண்றோமா? நீங்க வந்து அப்படி ஆயிருமோ அப்படின்னு நான் தான் சொல்றேன், பேரன்புக்காரங்க. அது தேவையற்றதுங்கிறேன். என் கட்சியில யார் போட்டி இல்ல? கன்னடரா, தெலுங்கரா, மலையாளியா, இல்ல சௌராஷ்டிராவா? யார் போட்டி இல்ல? ட்ரம்ப் வந்தாலே சீட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க